மாட்டான். அந்த சொர்க்க பாதை எப்படி இருக்கணும்? சலவாத்து ஓதியதோட, சலாம பரப்பியதோட, நம்ம அமல்கள் எல்லாம் செய்த வண்ணமாக அல்லாஹ்வையும் ரசூலையும் முன்னிறுத்தி அந்த பாதையில் செல்லக்கூடியவர்களாக இருக்கணும். உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ் இருக்கும் இடம் நரகமாக இருந்தால் அங்கு எனக்கு இடம் வேணும்னு கேட்டாங்க. கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்களேன். அல்லாஹ் இருக்கிற இடத்துல எனக்கு வேணும். சொர்க்கத்தை கேட்கல அவங்க. எப்படிப்பட்ட ஹலீஃபா, எப்படிப்பட்ட தோழர் அவங்க. உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம் எப்படிப்பட்ட ஆட்சி காலம். இன்னைக்கு நம்மளுடைய நிலைகள் எப்படி இருக்கு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட ஹலீஃபாவாக இருக்கிற அவங்க காலத்துல, உங்கள்ட்ட இந்த வரலாறு சொல்லிட்டேனான்னு எனக்கு தெரியல, இந்த இடத்துல சொன்ன பொருத்தமா இருக்கும். அவங்க எப்படின்னா ஒரு இடம் வச்சிருப்பாங்க பள்ளிக்கு பக்கத்துல, அவங்களுடைய தேவையை அதில் எழுதி வச்சுட்டு போயிடணும். அந்த எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, இந்த நஷ்டம் இருக்கு, யாராவது உதவி செய்யுங்க. உதவி செய்யக்கூடியவர்கள் அதுக்கு கீழே பேரை எழுதிட்டு போயிடுவாங்க. அவங்க போய் உதவி செஞ்சுக்கிடுவாங்க. இது ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு அப்போ. இப்போ ஒரு பெண்மணி எழுதியிருக்காங்க, நான் ஊருக்கு ஒதுங்குப்புறமாக இருக்கேன், எனக்கு 2 கண்ணும் தெரியாது, ரொம்ப இயலாமையாக இருக்கேன், முதியவளாக இருக்கேன், எனக்கு பார்க்கறதுக்கு ஆள் யாரும் இல்லை, எனக்கு அல்லாஹ்வின் உதவியோட உதவி செய்பவர்கள் யாராவது இருக்கிறீர்களான்னு எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கு கீழே யாருடைய பேரும் இல்லை, யாருடைய பேரும் இல்லை. உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஒரு என்ன வருது, யாருடைய பேர் எழுத காணாம, நம்ம போய் அந்த பெண்மணிக்கு உதவி செஞ்சுட்டு வருவோம் அப்படின்னு போறாங்க. ஆனால் அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு ஒருத்தர் வருவாங்க, அவங்க எனக்கு உதவி செஞ்சுட்டு போயிடுவாங்க, எனக்கு உதவி வேணாம். வந்தது யாருமா, எனக்கு தான் கண்ணு தெரியாது, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, யாருன்னு தெரியாது, ஆனால் உதவி செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்போ இவங்க உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க யாருன்னு பார்க்கணுமே அப்படின்னு சுபுஹ் தொழுதுட்டு போறாங்க. அவங்க வந்துட்டு போயிட்டாங்கன்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் தஹஜ்ஜுத் நேரம் போறாங்க, அந்த அம்மா வந்துட்டு போயிட்டாங்கன்னுட்டாங்க. தஹஜ்ஜுத்துக்கு முன்னாடி போறாங்க, அப்பமா அவங்க சொல்றாங்க, எனக்கு எல்லா தேவையும் முடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்கன்னுட்டாங்க. உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுக்கு யாருன்னு தெரியணும், தெரிஞ்சு அவங்கள பார்த்து இந்த வேலை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு நினைச்சு அங்கேயே தங்குறாங்க. தங்கி இருக்காங்க. ஒரு நாட்டின் ஹலீஃபா, முதல் ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா போய் அந்த பெண்மணிக்கு, அந்த முதிய பெண்மணிக்கு உதவி செய்கிறாங்க. இதை பார்த்துட்டு உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இதுலேயும் என்னை நான் முந்த விட மாட்டேன்ட்டீங்களே. அப்ப தான் யாருன்னு தெரியாமையே, யாருக்கும் பகிரங்கப்படுத்தாமையே அந்த மூதாட்டிக்கு உதவி செஞ்சிருக்காங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலான்னு. இது காலங்கள் போயிருச்சு. ஒரு அந்த போனதுக்கு பிறகு உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா போய் அந்த வேலையை திருப்பி எடுக்கிறாங்க. யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா மரணத்துக்கு பிறகு. அந்த அம்மா கிட்ட யார் வந்துட்டு போனதுன்னு தெரியாது. இப்போ போய் என்ன செய்யறாங்க, அந்த மூதாட்டிக்கு ஒரு பேரிச்சம்பளத்தை கொடுக்குறாங்க. கண்ணு தெரியாத மூதாட்டி கையில பேரிச்சம்பளத்தை வாங்கிட்டு கேட்குறாங்க, எனக்கு இது நாள் வரைக்கும் உதவி செய்த அந்த மனிதர் மரணித்துட்டார்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஒரு பேரிச்சம்பளத்தை கையில வாங்கும் போதே இந்த கேள்வி கேட்ட உடனே உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, அம்மா நீங்க எப்படி கேட்குறீங்க, எது வச்சு கேட்குறீங்க? அந்த அவங்க எனக்கு ஒரு ஹிதுமத்து செய்கிறவங்க கொட்டையை எடுத்துட்டு கொடுப்பாங்க, நீங்க கொட்டையோட கொடுத்துருக்கீங்களே கேட்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். இது சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் இல்லைம்மா, சொல்றதுக்கும் கேட்கறதுக்குமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை வளர்த்து விட்டாங்க. நம்ம